Scientists dream about doing great things. Engineers do them, said James A. Michener, and Dr. T. Timmaya Institute of Technology upholds this tenet's truth with its heart and soul and accorded itself a name of reckon for the last 3 decades as one of the top technical institutes in the state of Karnataka, India. Established by a great philanthropist and educationalist. My vision is to develop world-class institute out of the students who hail from socially, economically weaker sections of the society. We need a vision, a commitment and a very, very strong will. I think the gratification is what better social and charity work can I do? And I will follow in his footsteps and continue to do that. Smithsphere for an excellent academic experience and growth. Dr. T. Timmaya of Technology is imparting quality technical education and empowering the students and thereby transforming the students. The Biofuel Research, Information and Demonstration Center at Dr. TTIT has been bringing awareness about renewable sources of energy amongst the students and general public of the Kolar district. For civil and mechanical students, we have a CAD center. I have a dream to get placed in a good company, and this college helped me by providing placement training classes like TCS, IT employability, and also we have been trained for Cisco Networking Academy. With many scholarship programs running, the Institute walks the extra mile. I was from a poor background, so in that situation, my entire fees was paid by President Venkat Vadan sir. To be back here, lot of changes, lot of positive changes, more hostels, campus improvement, and it's great. Recent. India. Today is the final T20 World Cup. India is going to play on South Africa. All the Indians are waiting to see the finals. All the best. All the best to India. All the best to India. This is the second time. And Rohit Sharma representing the second final. Again, we are telling all the best to India. And Rohit Sharma will cross the century this time.
ஓகே. நம்ம கேஜிஎஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்லா டேலண்டட் பர்சனை செலக்ட் பண்ணிட்டு நிறைய ஓப்பன்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டு, இந்த சென்ட்ரல் ஓப்பன்ஸ் எல்லாம் வரும். அந்த கேட்டகரி ஓப்பன் ஆகும்போது நம்ம இந்த பசங்களை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு ஒரு இது பண்ணின்னு இருக்கோம். அம்மா நிறைய பசங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, கேஜிஎஃப்ல இருக்கிற பசங்களுக்கு அகாடமிக்கு வந்து சேருங்க. இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன இருக்கும், நம்ம பெருசாக என்ன பண்ணுறோம் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஏழப்பட்ட பசங்க அவங்க டேலண்ட்டை எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அவங்கள முன்னாடி கொண்டு போய் அவங்க ஃப்யூச்சர் எதுனா பண்ணலான்னு ஒரு நல்ல எஃபர்ட்டோடு இந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாரோடைய சப்போர்ட் தேவை எங்களுக்கு. எல்லாரும் வாங்க, ஜாயின் ஆகுங்க. சார், இப்போ நீங்க ஃப்ரீயா பண்றீங்களா? இல்ல சார், இல்ல என்ன மினிமம் ஃபீஸ்? சரி, உங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா எங்க கான்டாக்ட் பண்ணோம்? உங்க கான்டாக்ட் நம்பர் என்ன? எந்த இடத்துல ப்ராக்டிஸ்? சார், ரெகுலராக வந்து மார்னிங் 6லேருந்து 7:30 முனிசிபல் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மண்டே டு சாட்டர்டே பண்ணுறோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9148502790. நீங்கள் எப்போ வேணாலும். பேர் சைமன்னு. இங்கே கோச்சோன்னா தான் இதுக்கு ப்ரொப்ரைட்டர்னா தான் நான் தான் கோச் பண்ணிருக்கேன். அண்டரில் தான் எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கு, நல்ல பிளேயர்ஸுங்களுக்கு என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, எல்லாம் வாங்குவோம், ஜாயின் ஆகுங்க. ஒரு என்னால் முடிஞ்சது நான் ஒரு எஃபர்ட் போட்டு அவங்கள என்னால் எவ்வளோ தூரம் அவங்களை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கு இந்த எஃபர்ட்டை பட்டு பண்ணிருக்கேன். எவ்வளோ நாளாக அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்? சார், நான் வந்து HL B டிவிஷன் பிளேயரு. ஒரு 30 இயர்ஸாக ஃபுட்பால் ஆடின்னு இருக்கேன் சார். ஃபுட்பால் பற்றி சொல்கிறது தான் என்ன சொல்கிறீங்க சார்? ஃபுட்பால் என்னன்னா, இது ஒரு பேஷன். இது என்னன்னா, ஃபுட்பால் மாதிரி ஒரு கேம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேம் இல்லை. ஸோ நம்ம இது ரொம்ப பேஷனாக எல்லா பசங்க இங்கே இருக்கிற பசங்கள்லாம் பேஷனோட தான் இருக்கிறாங்க. என்றைக்குன்னா ஒரு நாள் இவங்க வேறு லெவலில் ரீச் ஆகுவான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது ஒரு இதில் தான் இந்த எஃபர்ட் போட்டு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பசங்களையும் இது பண்ணி பார்த்துன்னு இந்த அகாடமி ரன் பண்ணுறேன். ஸோ இந்த பசங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறீங்க? பசங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ திரும்ப மறுபடியும் என்ன சொன்னால், ஹானஸ்ட்டாக இருங்க, பெஸ்ட்டாக ஆடுங்க, எஃபர்ட் போடுங்க. ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒரு இடம் காத்துன்னு இருக்கும். அதை அவங்க சக்ஸஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பப்ளிக்கு என்ன சொல்கிறீங்க? பப்ளிக்கு அதான் சார், யார் பேரண்ட்ஸுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பேரண்ட்ஸு நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க நம்ம கேஜிஎஃப்ல. அவங்களெல்லாம் நான் வெல்கம் பண்ணுறேன். வாங்க, அகாடமி ஜாயின் ஆகும். என்னால் தி பெஸ்ட்டு என்ன எஃபர்ட் போட்டு உங்களை எங்கே ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி. ரீசன் என்னென்னா, இந்த பசங்களை நான் ரவுண்ட் த கிளாக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் சார். ஏன்னா அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், இந்த மொபைல் ஆகட்டும், இந்த ட்ரக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் அவங்க நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை என் கண்ட்ரோலில் வச்சு இவங்களை டெய்லி பாதுகாத்துன்னு வந்துன்னுக்கிறேன். பசங்கள்லாம் நல்ல பசங்க சார். எங்கள் இருக்கிற பேட்ச் கம்ப்ளீட்டாக நல்ல பசங்க தான். ஸ்கூலு, கேமு இது ரெண்டு விட்டால் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது பசங்களுக்கு. ஸோ என்கிட்ட வர்றதுனால இது ஒரு அட்வான்டேஜ், பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். நம்ம சின்ன பசங்க, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இது. முன்னாடி வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஆச்சுங்களா. இந்த ட்ரக்ஸு, இந்த வேறு அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குது அது ஒழிக்கலாம் சார். பசங்க நல்லா, யூத் பசங்க நல்லா எனர்ஜியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் பண்ணலான்ற ஒரு பெரிய எஃபர்ட்டோட இந்த ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் ரிக்வெஸ்ட் அதுதான். ஸோ தி பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ, நாளைக்கு ஒரு நாள் ரெக்கக்னைஸ் ஆகும் இந்த அகாடமி எல்லாருக்கும். அந்த லெவலுக்கு என்னால் எஃபோர்ட் போட்டு நான் இதை கொண்டு போகிற ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. என்ன அகாடமி உங்களுக்கு பேர்? கேஜிஎஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. நிறைய பேர் பசங்க இங்கேருந்து போய் வெளியே ஆடுறாங்க, வேறு கிளப்புங்களுக்கு ஆடுறாங்க. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம கேஜிஎஃப் வெளியே போய் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். வேறு கிளப்பு, எந்த கிளப்பை விட்டு வேறு கிளப்புக்கு ஆடிங்கிறாங்க நல்ல பசங்க. நம்ம கேஜிஎஃப்ன்ற ஒரு ஊரை நாம் வெளியே போய் ரெப்ரசென்ட் பண்ணோம், அதுதான் நம்மளுக்கு பெருமை. ஸோ அதுதான் மெயினான எஃபர்ட் இந்த அகாடமி எஃபர்ட். இப்போ அந்த கேஜிஎஃப் ரெப்ரசென்ட் பண்ணி